Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லிருக்காரு. இந்த முடிவு பண்ணல, முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ணா சொல்றேன். தொடர்ந்து திட்டங்களுக்கு பதிலாக விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இலக்கில நீங்க போட்டிடுறதா முன்னாள் அமைச்சர் நேரு ஒரு பேச்சு இருக்காப்ல, நீங்க மீண்டும் வருவீங்கன்னு சொல்லிருக்காரு. இந்த முடிவு பண்ணல, முடிவு பண்ணலைங்க. முடிவு பண்ணா சொல்றேன். திருச்சி கிழக்கில் போட்டியிடுவது தொடர்பாக இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது தன்னுடைய நிலைப்பாடை சொல்லியிருக்கார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்க நாம கேட்கலாம். பாஸ்கரன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்துல 6 தொகுதிகள் காலியாக இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியும் காலியாக இருக்கிறது. அதற்கு இடைத்தேர்தல் என்பது நடத்தப்பட வேண்டும் இந்த 6 தொகுதிகளுக்கும். இந்த நிலையில திமுகவுடைய முதன்மை நிர்வாகியான நேரு அவர்கள் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதாக ஒரு சமிக்கையை தெரிவித்திருந்தார். இது குறித்து அண்ணா அறிவாலயத்துல செய்தியாளர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடம் கேள்விகளை முன்வைத்தார்கள். அப்போது திருச்சி கிழக்குல போட்டியிடுவது குறித்து ஏதாவது முடிவு செய்திருக்கிறீர்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைத்த போது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இப்போது வரை முடிவு எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற கருத்தை தெரிவித்திருக்காரு. அவ்வாறு முடிவு செய்தால் செய்தியாளர்களுக்கு தெரிவிப்பதாகவும் அவர் கருத்து தெரிவித்ததன் அடிப்படையில் திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடுகிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது குறித்து இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படிங்கிற கருத்தையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியாக கொடுத்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.